இன்றைக்கி பாண்டிங் ஸ்டோர் எபிசோடில் என்ன நடக்கும்ன்ட்டு ஒரு சின்ன ரிவ்யூ பார்க்கலாம். கதிரும் ராஜியும் பேசிகிட்டு இருக்காங்க, ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்ட்டு. அப்போது கதிர் வந்து ராஜிக்கிட்ட கேட்பார், உன்னுடைய தாத்தா ஃபோட்டோ வந்து கிடைக்குமா அப்படின்ட்டு. எதுக்காக கேட்குறீங்க தாத்தா ஃபோட்டோ அப்படின்னு சொல்ல, இல்லை வேணும், ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும், தாத்தா ஃபோட்டோவும் அப்பத்தா ஃபோட்டோவும் ஒன்றா வச்சு கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார். அப்படியா, கண்டிப்பாக தேடி பார்க்கலாம் அப்படின்ட்டு சொல்லுவார் ராஜி. அதனால் எதுவும் ஒரு புதிய பிரச்சனை வந்துடாதா அப்படின்ட்டு கேட்கும். அப்புறம் கோமதி பாண்டிகிட்ட பேசுறதுக்காக தயங்கி நிற்கும். பாண்டி கேட்பாரு, என்னம்மா ஏதோ சொல்லணும் போல் வர பழகுது, தயங்கி நின்றுட்டுருக்க, என்ன தான் சொல்ல போகிற, எதுவாக இருந்தாலும் கேளு, எதுவாக இருந்தாலும் சொல்லு, ஏன் தயங்குற அப்படின்ட்டு பாண்டி சொல்லுவார். அதுக்கு கோமதி, இல்லைங்க, நீங்கள் பிறந்தநாள் விழாவுக்கு போகலான்னு சொன்னீங்களே, அது உண்மை தானா அப்படின்ட்டு கேட்கும். ஏன் இப்படி திருப்பி மனசை போட்டு குழப்பிட்டு இருக்க, கண்டிப்பாக போகலான்னு தான் சொல்லியிருக்கேன், அதில் என்ன உனக்கு சந்தேகம் அப்படின்னு பாண்டி கேட்பார். இல்லைங்க, எங்கள் தூக்கக்கண்ணில் ஏதோ சொல்லிட்டு இருப்பீங்களோன்னு நினச்சேன் அப்படின்னும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பிறந்தநாள் விழாவுக்கு கண்டிப்பாக போகிறோம் அப்படின்ட்டு சொல்லிவிடுவாங்க. அப்போது நீங்களே நம்ம பிள்ளைங்களை கூப்பிட்டு சொல்லிடுங்க அப்படின்னு கோமதி சொல்ல, இருங்க எல்லாரையும் கூப்பிட்றேன்னு ராஜி, கதிர், அங்கே இருக்கிற பயணி எல்லா பிள்ளைங்களையும் கூப்பிட்டு உட்கார வச்சு சொல்லிவிடுவாங்க. இது போல் நம்ம அப்பதாவுடைய ஃபங்க்ஷனுக்கு, பிறந்தநாள் ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்ட்டு. அப்புறம் எல்லாம் பேசிட்டு போயிட்ட பிறகு சுகன்யா மயில்கிட்ட சொல்லுவோம், அப்பத்தாவுடைய பிறந்தநாளில் ஏதோ வெட்டு குத்து நடக்க போகுது, அது மட்டும் கன்ஃபார்ம், இந்த பிறந்தநாள் மறக்க முடியாத பிறந்தநாளாக இருக்க போகுதுன்னு மட்டும் நினைக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த அப்பத்தாவுடைய ஃபேமிலி காமிப்பாங்க. அங்கே அண்ணன் தம்பி 2 பேரும் ஒரே குதிப்பாங்க. சுகன்யா வந்து அங்கே சொல்லிடும், இது போல் கன்ஃபார்ம் வர போகிறாங்க அப்படின்ட்டு. அதுக்கு சக்திவேல்ன்றவர், எப்படி வருவாங்க, வந்து அங்கே அன்னதானம் போட்டுடுறாங்க பார்க்குறேன் அப்படின்ட்டு ரொம்பவும் டென்ஷன் ஆகி கத்தி கிடப்பார். அவர் பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்தா சொல்லும், ஏன் இப்படி அதிகமாக கோவப்படுற, கொஞ்சம் பொறுமையை கடைப்பிடிடா அப்படின்ட்டு சொல்லும். அவன் எப்படி இங்கே வரலாம் போகலான்னு சொல்லுவாங்க, வானே போய் இப்பயே கேட்போம் அப்படின்ட்டு அண்ணன் கையை பிடிச்சி இழுப்பார். அவன் அண்ணன் அப்படியே கொஞ்சம் கூட நகரமாக அங்கே நிற்பார். உடனே ஷாக் ஆகிடும் எல்லாருக்கும், என்ன இது அண்ணனே வரமாட்டுறாரு போல் அப்படின்ற மாதிரி அவர் நிற்க. அப்புறம் அவர் சொல்லுவார், கொஞ்சம் இருடா, கோயிலுக்கு வரட்டும், சாமி கும்பிடட்டும், அன்னதானமும் போடட்டும், அதுக்கப்புறம் ஏதாச்சும் பிரச்சனைன்னு ஏதாச்சும் பண்ணாங்கன்னா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிடுவார். இது சக்திவேலு, என்னண்ணே இப்படி சொல்கிறீங்க, அந்த அப்பத்தாவுக்கு தான் மூளை குழம்பி போய் பேசுகிறாங்க அப்படின்னா நீங்களும் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்படி ஏதாச்சும் பிரச்சனை வந்தால் பார்த்துக்கலாம், பிறந்தநாள் ஃபங்க்ஷனை கொண்டாடுவோம். ஏன்னா இவ்வளோ நாளைக்கும் வந்து அம்மா இது வேணும் அது வேணும்னு கேட்டது கிடையாது, இந்த ஒரு பிறந்தநாள் ஃபங்க்ஷனுக்கு எல்லோரும் ஒன்றா இருக்குன்னு ஆசைப்படி நடக்கட்டும் அப்படின்ட்டு சொல்லிடுவார். அப்புறம் அப்பத்தாவும் பெரிய புள்ளியை நினச்சி அழுவோம், என் சந்தோஷத்தை நிறைவேற்ற போகிறடா அப்படின்ட்டு. அவர் எதுவுமே கவலைப்படாதமா, நான் பார்த்துக்கிறேன்றாரு. தாழ்வாக சொன்னதுக்கும் எல்லாத்துக்கும் சம்மதித்ததும் முன்னாடி ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்க போகுதுன்ட்டு மட்டும் நல்லா தெரியுது. ஆனால் அது என்ன பிரச்சனைன்ட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். குமரவேலு, நான் என் அப்பா கிட்ட நான் போய் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போவார். அப்பாவும் பிள்ளையும் பேசிப்பாங்க. என்னடா இது எல்லாம் இப்படி பேசிகிட்டு இருக்காங்க, அந்த ஓடுகாலிங்களை ஒன்று சேர்த்து நம்ம அந்த ஃபங்க்ஷனை கொண்டாடணுமா அப்படின்ட்டு பேச, குமரவேலு, அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்கப்பா, எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்ப்பா அப்படின்ட்டு ஒரு வீரமாக ஒரு துணிச்சலாக ஒரு பதிலை சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் அப்பத்தாவுடைய ஃபேமிலியும் ஒன்று சேருது, ஒன்றா அந்த இடம் வராங்க அப்படின்னா ஒரு பிரச்சனை கன்ஃபார்மாக இருக்கும், இதுதான் ஆகணும். அப்படி என்ன தான் நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே.